தை அமாவாசையை ஒட்டி நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்ட பொதுமக்கள். தாமிரபரணி நதியை பாதுகாக்கும் வகையில் தர்ப்பணம் செய்ய வருவோர் கொண்டு வரும் பிளாஸ்டிக் கவர்கள் உள்ளிட்ட பொருட்களை பெற்றுக்கொண்டு பேப்பர் கவர்களை கொடுத்த தன்னார்வலர்கள். ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை மிகவும் முக்கியமானது. அதிலும் ஆடி, புரட்டாசி, தை மாத அமாவாசை தினங்கள் மிகவும் விசேஷமானது. ஆடி அமாவாசை என்று பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு கிளம்புவதாக ஐதீகம். புரட்டாசி மாச அமாவாசை பித்ருக்கள் பூலோகம் வந்தடைந்து மகாலயபட்ச காலத்தில் தங்கியிருந்து அருள் புரிவார்கள். தை அமாவாசை என்று பித்ருக்கள் தர்ப்பணங்களை ஏற்றுக்கொண்டு தம் சந்ததிகளுக்கு நல்லருள் வழங்கி பித்ருலோகம் திரும்புவதாக ஐதீகம். அத்தகைய பிரசித்தி பெற்ற தை அமாவாசையை ஒட்டி தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு நடத்தினர். நெல்லை மாநகர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற படித்துறைகளான சிந்து பூந்துறை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு வழிபாடு நடத்தினர். முன்னோர்களை வேண்டி எல் தண்ணீர் உள்ளிட்டவையை வைத்து தாமிரபரணி நதியில் விட்டு பிரார்த்தனை செய்தனர். கூட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தாமிரபரணி நதியை பாதுகாத்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக நெல்லை மாநகர் பகுதியில் தர்ப்பணம் செய்ய வரும் பொதுமக்கள் கொண்டு வரும் பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் பொருட்களை பெற்றுக்கொண்டு தன்பெருணை அறக்கட்டளை சார்பாக பேப்பர் கவர்கள் வழங்கப்பட்டு வந்தது. பொதுமக்கள் கொண்டு வரும் பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் பொருட்களை பெற்றுக்கொண்ட தன்னார்வல அமைப்புகள் அவற்றை பாதுகாப்பான முறையில் அழிப்பதற்கான பணியிலும் ஈடுபட்டனர்.